ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம். ஸோ இந்த விளாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா தம்பியோட ஆனுவல் ஃபங்க்ஷன் தான். ஸோ இது நம்ம ஊர் ஆனுவல் ஃபங்க்ஷன் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு லெவலில் ஸ்டேஜு, ஸோ மற்ற மேக்கப், ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு ஆடிட்டோரியத்தில் வந்து செம்மையாக வேறு லெவலில் வச்சுருந்தாங்க. வருஷம் வருஷம் நாங்கள் போவோம். தம்பியுமே வந்து டான்ஸில் இருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2-3 வருஷமாக தம்பி மாலை போட்டிருக்கறனால அந்த சமயத்தில் வந்து மேக்ஸிமம் டான்ஸு ப்ராக்டிஸ்க்கு வந்து போகிறதில்ல. அதுக்கு முன்னாடியெலாம் பார்த்திங்கன்னா தம்பி வந்து ஆனுவல் டே ஃபங்க்ஷனில் டான்ஸ் ஆடுவாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோன்னா பாட்டெல்லாம் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் நாங்கள் வந்து மறுபடியும் தான் பாதியில் போய் ஜாயின் பண்ணுவோம். இந்த வருஷம் சரி கொஞ்சம் முன்னாடியே போகலாம், நம்ம கரெக்டாக ஊருக்கு வேறு இன்றைக்கி கரெக்டாக ஆனுவல் டே அன்றைக்கி நைட்டு தான் நான் ஊருக்கு கிளம்புற மாதிரி இருந்துச்சு. சரி நம்ம போய் கொஞ்சம் முன்னாடியே ஆனுவல் டே ஃபங்க்ஷன் ஸ்டார்டிங்லேயே போயிட்டோம்னா கொஞ்சம் பார்த்துட்டு நமக்கு ட்ரெயினுக்கு தகுந்த மாதிரி கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். இந்த ஆனுவல் ஃபங்க்ஷன் என்ன பிளான் இது பார்த்திங்கன்னா மெயினாக வந்து எப்போவுமே வந்து மிக்ஸ் பண்ணி போடுவாங்க. சாமி பாட்டு எல்லா சாமி பாட்டு கலந்து போடுவாங்க. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேறு மாதிரி, அதாவது ஒரு ராமர் சீதாராமர் கதையை வந்து அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து குழந்தை பிறக்கிறதுலேருந்து அதுக்கப்புறம் சீதா வந்து வனவாசம் இலங்கைக்கு கடத்திட்டு போயிடுவாங்களா, அது மறுபடி போய் மீட் எடுத்துகிட்டு வர மாதிரி அப்படியே கண்டினியூவாக ஒரு ஃபிலிம் மாதிரி அப்படியே போட்டுட்டாங்க. படம் வந்து ஆனுவல் டே ஃபங்க்ஷன் கொண்டாடியாச்சு. ஸ்டார்டிங் வந்து ராமர் பிறக்கிறதுக்கு வந்து பிறந்த உடனே வந்து அது செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு குரூப் டான்ஸ் ஆடுவாங்க. அதுக்கப்புறம் ராமர் வளர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் சீதாவை கல்யாணம் பண்ணுறது, அதுக்கப்புறம் அப்படியே ஒரு சின்ன கதை, ஒரு ட்ராமா மாதிரி போடுவாங்க. போட்டதுக்கப்புறம் ராஜசபை இந்த எல்லாமே போட்டு ட்ராமா மாதிரி போட்டுட்டு அதுக்கு இடையில ஒவ்வொரு பாட்டு, ராமர் பாட்டு, சிவன் பாட்டு, எல்லா சாமியும் கலந்த மாதிரி எல்லா பாட்டும். ஆனால் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அதில் எதுவுமே எங்களுக்கு புரியாது. அதுதான் அந்த மியூசிக் மட்டும்தான் புரியும். ஒரு ஓரளவு நம்ம வந்து இதுதான் அப்படின்னு நம்மளே கெஸ் பண்ணிக்க வேண்டியதான். ராமர் வந்து சீதாவை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் வந்து வனவாசம் காட்டுக்கு வர்றாங்கல்ல பார்த்தீங்களா, அது வந்து அந்த சீனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நல்லா ஒரு இந்த சன் மியூசிக் இந்த இதுலலாம் பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி பேக்ரவுண்டு, அதுக்கப்புறம் அந்த டான்ஸு அந்த மாதிரி செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரியே தான் இங்கேயும் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ராவணனோட என்ட்ரி, அந்த ராவன் வந்து அவனோட என்ட்ரி சாங் இது. இந்த சாங் நல்லா இருந்துச்சுங்க. இது ஒரு மாதிரி நல்லா வைப்ரேஷனாக இருந்துச்சு. சில பாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். சில பாட்டு வந்து நல்ல ஒரு வைப்ரேஷனாக இருந்தது. இந்த ராவணனோட சாங்கு, அதுக்கப்புறம் சிவன் சாங்கு, இது எல்லாமே வந்து இது வந்து சிவன் சாங்கு, இதுவும் கொஞ்சம் நல்ல வைப்ரேஷனாக இருந்துச்சு. இந்த 2 மட்டும் தான் நல்ல ஒரு வைப்ரேஷனாக இருந்தது. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு போரிங்காக இருந்தது. ஸ்டார்டிங் ஒரு 1 hour வந்து நல்லா போர் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த ஸ்கூலை பற்றினது எப்போவுமே வந்து ஆனுவல் டே ஃபங்க்ஷன் அப்படின்னா அவங்க ஸ்கூலை பற்றின பெருமையாக பேசுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எல்லாம் அவங்க அந்த ஸ்கூலில் என்னென்ன பண்ணுறாங்க, வருஷம் ஃபுல்லாக என்னென்ன ஃபங்க்ஷனு, என்ன செலிப்ரேட் பண்ணுறாங்க எல்லாமே சொல்லி, அதுக்கப்புறம் அதுலேருந்து ஸ்கூல் பசங்கள்லாம் அந்த level 1 level 2ன்னு சொல்லிட்டு அவங்களோட கிரேட் எல்லாமே வந்து சொல்லி, அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் அவங்க ஸ்கூலில் எப்படி இதெல்லாம் பண்ணினாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து சொல்லியிருந்தாங்க. அதில் 1 hour அப்படி போச்சு. ஸோ இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ராவணனோட என்ட்ரி முடிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீதாவை கடத்திட்டு போயிடுறதுனால வந்து அனுமன் தானே வந்து ராமருக்கு வந்து ஒரு தூதாக இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து ராமருக்கு தூதாக இருக்கும்போது வந்து அனுமனோட என்ட்ரி இருக்கும் இல்லைங்களா, அந்த என்ட்ரி சாங் தான். இதில் இடையில எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சாங் வரும், அதுக்கப்புறம் அந்த இடையில அந்த கதை வரும், அதுக்கப்புறம் சாங் வரும். நான் வந்து அந்த சாங் மட்டும் நான் ஏன் அந்த வீடியோ எடுத்தேன்னா, நம்ம ஒரு விட இங்கே வந்து ஆனுவல் டே ஃபங்க்ஷன் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காகவாது நம்ம வந்து இதை எடுக்கணும் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஃபுல்லாக அந்த சாங் எடுக்கவோ அதெல்லாம் பண்ண முடியாது. அதை எடுத்து நம்ம போட்டோன்னா காப்பிரைட் கிளைம் வரும். ஸோ ஆனால் பட் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் இவ்வளோ நல்லா பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு விளாக் போடணும் அப்படிங்கிறக்காக தான் சரி ஓகே பண்ணலான்னு. இதை வந்து அனுமனோட என்ட்ரி சாங்கு. அனுமன் வந்தோடனே வந்து எந்த சாங்குமே நல்ல ஒரு வைப்ரேஷனாக இருந்துச்சு. இதில் வந்து தம்பியோட ஃப்ரெண்டு வந்து டான்ஸ் ஆடுறாங்க. இப்போ தம்பி வந்து மாலை போடல, சப்போஸ் அப்படி போடாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சாங்க்கு அவங்க வந்து இருந்திருப்பாங்க. இப்போ வந்து போடல அப்படிங்கிறனால இப்போ மாலை போட்டனால இந்த சாங் எதுக்கும் தம்பி போக முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சீதாவை பார்க்குறக்கு
அனுமன் வந்து இலங்கை போகிறது அந்த சீன் வரும். அது வந்து போய் போய் பார்க்குறது. அதுக்கப்புறம் வந்து இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சாங்குக்கு இடையிடையில் இன்னும் நிறைய சாங் இருந்துச்சு. நான் அதை நிறைய கரெக்டாக எடுக்கலை. அது நிறையா விஷயம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துட்டு இந்த மாதிரி பார்த்தாச்சு, அந்த ரிங்கு கொடுக்கறது, ராமரோட ரிங்கை கொடுக்கறது, அங்கேருந்து சீதாவோட ரிங்கை வாங்கிட்டு வர்றது, அதுக்கப்புறம் பார்த்துட்டு வந்த சந்தோஷத்தில் ஒரு சாங்கு, இந்த மாதிரி நிறைய பண்ணியிருந்தாங்க. பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இலங்கையில் போர் நடக்கிறது. இதில் இடப்பட்ட ஒரு 4-5 சாங் நான் வீடியோ எடுக்கவே இல்லை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர் முடிஞ்ச உடனே வந்து சீதாவை வந்து மீட் எடுக்கிறது இல்லைங்களா. போர் முடிஞ்சிருச்சு. போர் முடிஞ்ச உடனே வந்து செம்மையாக ஒரு ஹாப்பினஸோடு வந்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீதாவை வந்து கூட்டிகிட்டு வர்றது ஆடிட்டோரியலேருந்து பேக் சைட்லேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்க வந்து இலங்கையில் ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் வந்து இந்த ஆடிட்டோரியத்தில் வந்து கூட்டிகிட்டு வந்தது இன்னும் சூப்பராக வேறு லெவலில் இருந்துச்சுங்க. டோட்டல் ஸ்டேஜே வந்து என்னடா எல்லாம் பின்னாடி பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு, எங்கடா காணோம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா அங்கேருந்து என்ட்ரி கொடுத்ததுலேருந்து ராமரும் சீதாவும் வந்து அங்கேருந்து என்ட்ரி கொடுத்தது நல்லா இருந்தது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கடலில் வந்து ராமர் வந்து அந்த பாலம் அமைப்பார் இல்லைங்களா, அதை வந்து நல்லா ஒரு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நான் அந்த டைமில் வந்து கொஞ்சம் சூப்பராக பண்ணியிருக்காங்களே அப்படின்னு அதை வந்து கொஞ்சம் அதிகமாக பார்த்துட்டு இருந்தனால வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தோணவே இல்லை. ஆனால் வந்து அப்போ வந்து நம்ம உண்மையிலேயும் அந்த கல்லை போட்டு அதுலேருந்து நடந்து போகிற மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தது. அதுலேருந்து அந்த இதை கொண்டுக்கிட்டு வர்றது இதெல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து எல்லோரும் வந்து எப்படின்னா ஒரு பாட்டு எடுத்து அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவாங்க. அந்த கல்லை வச்சுட்டு அந்த டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு அது கடைசி ஃபைனலி அப்படியே அந்த கல்லை லைனாக போட்டுட்டு அதிலிருந்து மறுபடி வந்து ஒரு சக்கரை மாட்டை டேபிளில் ரெடி பண்ணி அதில் கீழே இதெல்லாம் மறைச்சிட்டு கரெக்டாக கல் மேலே அப்படியே அவங்க வந்து நடக்கிற மாதிரி பார்த்தா அவங்க வந்து சக்கரத்தில் அந்த வீல் இதில் வந்து சேரில் உட்காந்துட்டு போகிறாங்க. நமக்கு இங்கேருந்து பார்க்கும்போது அந்த கப்பலில் அந்த கடல் மேலே அந்த கல் நடப்பாங்க இல்லைங்களா, அதே செட்டப் கொண்டு வந்திருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஹோல் ஆடிட்டோரியம் வந்து பார்த்தீங்கன்னா ராமர் வந்து திருப்பி ரிட்டன் வந்ததுக்கு அந்த ஹாப்பினஸ் வந்து செலிப்ரேட் பண்ணும் இல்லைங்களா, வர வைக்கிறது. அதுக்கப்புறம் இந்த கொடி எல்லாம் இது பண்ணி ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு எல்லா ஹோல் ஸ்டேஜும் சொன்னாங்க. சொல்லி முடிச்சு பார்த்தீங்களா கிட்டத்தட்ட 6:30 ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த கதை, ராமர் கதை. 9:30 ஆயிடுச்சு. கரெக்டாக ஒரு ஃபிலிம் மாதிரி அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங். அப்பப்போ போரிங் இருந்தது. பட் இருந்தாலும் ஃபைனலி சூப்பராக வந்து செம்மையாக முடிச்சிட்டாங்க. பார்த்திங்கன்னா இந்த ஹோல் இதில் ஃபுல்லாக இப்போ இந்த இதில் என்னென்ன டான்ஸ் ஆடினாங்க என்னென்ன இதுன்னு எல்லாருமே ஸ்டேஜில் இருப்பாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க ஃபைனலி. அதுக்கப்புறம் 9:30க்கு முடிச்சிட்டாங்க. சரி ஓகே ஃபைனலி அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊரில் எப்படி முடிப்போமோ அதே மாதிரி சூப்பராக எல்லா ஹோல் ஃபேமிலி கொண்டு வந்து நிறுத்தி ஆனுவல் டே ஃபங்க்ஷனை சிறப்பாக முடிச்சிட்டாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா முடிஞ்சுது, அடுத்து கிளம்பி போகணும், ரயில்வே ஸ்டேஷனுக்கு டைம் ஆயிரும் அப்படின்னு நாங்கள் கிளம்புற கரெக்டாக இருந்தது. ஆல்ரெடி ட்ரெயின் லேட்டுங்கிறனால ரொம்ப சிறப்பாக போயிடுச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக்